நம்ம சேனல்ல த பனானா கேம் அப்படிங்கிற டெலகிராம் பாட் ஆட்ராப் பத்தி தான் பார்க்க போறோம். ரீசெண்டா நாம கார் ப்ரோட்டோகால் அப்படின்ட்டு ஒரு ஆட்ராப் பாத்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணிருப்போம். பைனான்ஸ்ல கூட இந்த ஆட்ராப் ஆன்கோயிங்ல இருக்கு. கார் ப்ரோட்டோகாலோட இன்னொரு ஆட்ராப் தான் இது. கார் ப்ரோட்டோகால் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 50 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரமாவே இந்த டோக்கன் லிஸ்ட் ஆக போகுது. இவங்களோட அடுத்த ப்ராஜெக்டா தான் இந்த பனானா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ராப்லேயும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். டோட்டலாக அந்த பனானா ஆட்ராப்பில் 2 ஆட்ராப்ஸ் ஆன்கோயிங்கில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பீல்ஸ் அப்படின்ற டோக்கன் நம்ம கிளைம் பண்ணுறது. செகண்ட் பார்த்தீங்கன்னா என்எஃப்டிஸ் கிளைம் பண்ணுறது. இந்த என்எஃப்டிஸ் நீங்கள் கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக செல் பண்ணிவிட்டு உங்களால் ப்ராஃபிட் earn பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக ஒரு சூப்பர் பானா லூட் அப் டு 40,000 வரைக்கும் உங்களால் earn பண்ண முடியும் லக் இருந்துச்சு அப்படின்னா. எப்படி இந்த ஆட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு earn பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. டெலகிராமில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆட்ராப் பற்றின அப்டேட் வரப்போ டெலகிராமில் தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். அப்படிங்கிறதுனால டெலகிராமில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப நல்லது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் கொடுத்துருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு பனானா அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா? டோட்டலாக இதில் 2 டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. ஒன்று பீல்ஸ் அப்படிங்கிற காயின்ஸை கலெக்ட் பண்ணுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்எஃப்டியை கிளைம் பண்ணி செல் பண்ணி வித்ட்ரா பண்ணுறது. ஃபர்ஸ்ட் இந்த பீல்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு பனானா பார்த்தீங்கன்னா காட்டும். ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணிவிட்டு பீல்ஸ் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஆம்ஸ்டர் அண்ட் மற்ற ஆட்ராப்ஸ்லாம் நம்ம எப்படி டேப் பண்ணி கிளைம் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலேயும் கிளைம் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பீல்ஸை கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 720 இருக்குது. ஸோ 720 டேப்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா இன்னைக்கான பீல் நான் கிளைம் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ தான் உங்களால் பண்ண முடியும். இதுக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிள் தான் டாஸ்க்கு. ஸோ ஜஸ்ட் டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த பீல்ஸ் கலெக்ட் பண்ணிடுங்க. இப்படி நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த பீல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆட்ராப் எண்ட் ஆனதுக்கப்புறமா காயின்ஸாக கன்வெர்ட் ஆகும். அப்போ நம்ம செல் பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த பீல்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்திருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்ராப் ஓவர். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். டேப் பண்ணிவிட்டு நீங்கள் கிளைம் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா என்எஃப்டிஸை கிளைம் பண்ணிவிட்டு செல் பண்ணி உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிளைமை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு டைமர் ஓடும். ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு ஒரு முறையும் உங்களுக்கு பனானா அப்படிங்கிற என்எஃப்டி பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன என்எஃப்டி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். என்எஃப்டியோட ரேரிட்டி பொறுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் ஹையாக இருக்கும். இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். அப்படி கிளிக் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு அன்ட்ரிப் அப்படிங்கிற என்எஃப்டி கிடைச்சிருக்கு. இதோட ரேரிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இப்போ புட்டு பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ அதிகமாக எப்படி இந்த பனானாஸை கிளைம் பண்ணிவிட்டு என்எஃப்டி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சின்ன சின்ன டாஸ்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த டாஸ்க் எல்லாத்தையும் 1 by 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்ப உங்களுக்கு பனானா கொடுப்பாங்க. மேலே இந்த இடத்துல உங்களுக்கு க்ளீனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்ளீட் எவ்ரி 3 டாஸ்க் டு கெட் பனானா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு 3 டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு பனானா கிடைக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4-5 பனானாஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த பனானாவை ஹார்வெஸ்ட் பண்ணி என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான் டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்விட்டருக்கு ரீடைரக்ட் ஆகும். ஜஸ்ட் பேக் பார்த்தீங்கன்னா கிளைம் அப்படின்ட்டு காட்டும். கிளைம் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்படி தான் இந்த சின்ன சின்ன டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கிளைம் கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் செக்ஷனில் உங்களுக்கு ஹார்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். எவ்வளோ ஹார்வெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் 1 by 1 கிளைம் பண்ணிவிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த என்எஃப்டிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்விடேஷன் லிங்க் கிடைக்கும். இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்வைட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் சேர்த்து விடுறது மூலிமா உங்களுக்கு பனானாஸ் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த பனானாஸை ஹார்வெஸ்ட் உங்களால் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ ரெஃபர் பற்றி சொல்லியிருப்பேன். இப்போ இந்த பனானாஸ் வச்சு என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ அதுக்கான ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு பேக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேக்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கிற எல்லா என்எஃப்டிஸும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். உங்களுக்கு செல் பண்ணணும் அப்படின்னா செல் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இப்போ இதில் அன்ட்ரிப் அப்படின்ட்டு என்எஃப்டி இருக்கு இல்லையா? இந்த என்எஃப்டி நீங்கள் செல் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு யூஎஸ்டிடி கிடைக்காது. பட் பீல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இந்த இடத்துல செல்லுன்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா 20 பீல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இப்போ நான் பேக் வந்து காட்டுறேன். இந்த இடத்துல என்கிட்ட 6444 பீல்ஸ் இருக்குது. பேக் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு செல்லை கிளிக் பண்ணுறேன். எவ்வளோ குவான்டிட்டி செல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒன்றே நான் மட்டும் செல் பண்ணி காட்டுறேன். கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக செல் ஆகிடும். அண்ட் இப்போ நான் பேக் வந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 20 பீல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ தரத்துக்கு உங்களால் செல் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல எனக்கு USDTயோட பேலன்ஸ் காட்டுது 0.02, ரொம்ப கம்மியாக தான் காட்டுது. பட் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து 0.5 காமிச்சிச்சு அப்படின்னாலே உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். மினிமம் எத்தனை 0.5. ஓகேவா? அண்ட் இப்போ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபுல்லி ரிப் அப்படின்ட்டு NFT இருக்குது. இந்த NFTயை நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 330 பீல்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் 0.01 USDTயும் கிடைக்கும். இது ஒன்றா. அண்ட் இப்போ அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா ரிப் அப்படின்ட்டு இருக்கு. இந்த ரிப்புக்கு நம்மளுக்கு 150 பீல்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதையும் விட்டுருவோம். கீழே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மேட்ரிக்ஸ் நானா அப்படின்ட்டு ஒரு NFT இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக அது ரேரஸ்ட் NFT. யாராவது சில பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும். உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா கிடைக்கலாம். இந்த NFT கிடைச்சது அப்படின்னா 950 பீல்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் 500 USDT கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. க்ளீனாக பாருங்கள். 500 USDTயோட இந்தியன் ருப்பி ஒர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000க்கு மேலே வரும். இந்த NFT மட்டும் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா 40,000 ருபீஸ் மட்டும் ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ட் இப்போ அப்படியே அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஆக்டினானா அப்படின்ட்டு ஒரு NFT இருக்குது. இந்த NFTக்கு $100 கொடுக்குறாங்க. மேக்னானா அப்படின்ட்டு ஒரு NFT இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு $10 கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த NFTயோட ரேரிட்டி பொறுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இது NFTஸ் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக செல் பண்ணிவிட்டு உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். சரி ப்ரோ, எனக்கு வந்து இன்கேஸ் இந்த மேக்னானா NFT கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், $10 அதோட வரத்து வருது. அப்படி வந்துச்சுன்னா எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கேட்டிங்கன்னா இப்போ நான் அது எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை செல் பண்ணிவிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த பனானா வந்து செல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல என்கிட்ட வந்து ஓட்டனா அப்படின்ட்டு ஒரு NFT இருக்குது. இதை நான் செல் பண்ணேன் அப்படின்னா 330 பீல்ஸ் ப்ளஸ் $0.01 கிடைக்குது இல்லையா? செல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்ட்டு காட்டும். ஸோ உங்ககிட்ட ஒரு NFT தான் இருக்குது, ஒரு NFT தான் செல் பண்ண போகிறீங்கன்னா அது ஒன்றில் இருக்கட்டும். கீழே கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அந்த கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே அந்த பனானா வந்து செல் ஆகிடும். செல் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களோட USDT பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ப்ளஸ் உங்களுக்கு பீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். அது உங்களால் செக் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு USDT ஷோ ஆனதுக்கப்புறமா ரைட் சைடில் உங்களுக்கு வித்ட்ரா அப்படின்ட்டு ஒரு பட்டன் இருக்கும். இந்த வித்ட்ரா நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டான் கீப்பர் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டான் கீப்பர் வேலெட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களோட டெலகிராம் வேலெட்டை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நான் என்னோட டான் கீப்பர் வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வேலெட் இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா பேக் டு டெலகிராமுக்கு வாங்க. ஸோ டெலகிராமுக்கு வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாலெட் கனெக்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம வந்து வித்ட்ரா வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ வித்ட்ரா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு மினிமம் 0.5 USDT வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் வித்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து USDT கிரெடிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இதில் வந்து நிறைய பேர் ப்ராஃபிட் ஆன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ரேர் லெவல் NFT கிடைக்கும். அதை நீங்கள் செல் பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது இன்ஸ்டண்ட்டாக ஆன் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி பீல்ஸ் கலெக்ட் பண்ணுறது ப்ளஸ் NFT கிடச்சி தான் செல் பண்ணி எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு மஸ்ட் இந்த ட்ராப்பில் ஜாயின் பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ண பாருங்கள். லக் இருந்துச்சு அப்படின்னா ரேர் NFT கிடைக்கும். அது செல் பண்ணி வித்ட்ரா பண்ணலாம். சரி ப்ரோ, இந்த இடத்துல எக்யூப்மெண்ட் இருக்குது, அது என்ன, அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் எக்யூப் பற்றி சொல்கிறேன். எக்யூப் அப்படின்னா பர் டேக்கு உங்களால் எவ்வளோ பீல்ஸ் ஆன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களே செட் பண்ணிக்கிறது தான். இப்போ நான் பேக் வந்து காட்டுறேன். இந்த இடத்துல எனக்கு 720 பீல்ஸ் அப்படின்ட்டு காட்டுது. அதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் லெவல் NFT வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்துருக்கணும். இப்போ நான் பேக் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல நான் எக்யூப் பண்ணி வச்சிருக்கேன். பர் டேக்கு எனக்கு 720 பீல்ஸ் கிடைக்கணும் அப்படின்ட்டு. அதனால தான் எனக்கு 720 பீல்ஸ் அப்படின்ட்டு காட்டுது. அதுவே இந்த இடத்துல நான் இது எக்யூப் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பர் டேக்கு 630 தான் ஆன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் எது ஹையஸ்ட்டாக காட்டுதோ அந்த பனானாவை நீங்கள் எக்யூப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பீல்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அதிகமான பீல்ஸ் நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வித்ட்ராவல் அப்போ உங்களுக்கு ஹையஸ்ட் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ மஸ்ட் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விட்டுட்டேன். ஸோ இதில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக்கெட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு டைமர் ஓடுது இல்லையா? அந்த டைமரை உங்களால் ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ராக்கெட்டை நான் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டைம் பாதிக்கு பாதியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிடும். இதுக்கு முன்னாடி 8 மணி நேரம் காமிச்சிச்சு, இப்போ நம்மளுக்கு 4 மணி நேரம் அப்படின்ட்டு காட்டுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டைமரை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ராக்கெட் மாதிரி சிம்பிள். ஸோ உங்களுக்கு அதிகமாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு கூட இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட்ஸ் மூலிமா எவ்வளோ பீல்ஸ் உங்களால் கிளைம் பண்ண முடியுமோ கிளைம் பண்ணுங்கள். பனானாஸை கிளைம் பண்ணிவிட்டு NFT கிளைம் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் கிளைம் பண்ணுற NFTs எல்லாத்தையும் நீங்கள் செல் பண்ணிவிடுங்க. இப்படி நீங்கள் செல் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு பீல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்க தான் போகுது. ஸோ அதனால் மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ராப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஆட்ராப் பற்றின வேறு ஏதாச்சும் அப்டேட் வரப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக நம்முடைய டெலகிராம் சேனலை அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமில் ஆக்டிவாக இருங்க.
நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ஆட்ராப்போட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். see you, bye bye and tata guys.